A warm greeting to everyone. இப்போ நம்ம போன வீடியோவில் நீங்கள் வந்து அமால்கமேஷனை பற்றின ஒரு ஓவர்வியூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லியிருப்போம். அமால்கமேஷன் அதனுடைய காம்பினேஷனாக இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அப்சார்ப்ஷன், இது எல்லாத்தையும் பற்றி ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இப்போ இருக்க சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அமால்கமேஷன். ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனா போதும் அப்படின்னா அமால்கமேஷன் அப்படின்ற சாப்டரில் மட்டும், அந்த கான்செப்டில் மட்டும் ஃபோக்கஸிங் இருந்தால் போதும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அமால்கமேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகேங்களா? இப்போ அந்த அமால்கமேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ன்றது உனக்கு ஒரு அளவுக்கு மைண்டில் ஐடியா கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஒரு சிங்கிள் சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாலே இது ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். வெரி வெரி ஈஸியஸ்ட் சாப்டர் இது. பார்ட்னர்ஷிப்லேயே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது இதுதான். இதுக்கு நீ மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் உனக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருந்தால் போதும். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ண திரும்ப ரிமைண்ட் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே என்ட்ரி ஆகும். அமால்கமேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அமால்கமேஷனை பற்றி நான் சொன்னேன் ஏற்கனவே. ஒரு 2 ஃபர்ம் ஒன்றா சேர்ந்து ஒரு நியூ ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமால்கமேஷன். இங்கே அதை தான் நான் ஒரு சார்ட் மாதிரி நான் உனக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒரு விசுவலைஸ்டாக பார்த்தா உனக்கு கொஞ்சம் புரியுமே அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்குது. அதேமாதிரி சிமிலராக இந்த சைடு பீன்ற பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஒன்று இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே தனித்தனி இண்டிவிஜுவல். இவங்க ஏன்றவங்க ஒரு இண்டிவிஜுவல், பீன்ற ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இவங்க 2 பேருமே தனித்தனியாக அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கேசஸில் 2 பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் கிளப் ஆகலாமா சார், ஐ மீன் ஜாயின் டுகெதர், ஒன்றா சேரலாமா சார் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அமால்கமேஷன் அப்படின்றோம். இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறது யார் யார் சார் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் பீன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஏபின்ற நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன செய்ய போகிறாங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏபின்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் தட் ஏன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் பீன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் என்ன ஆகணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ்னு என்னது, சற்றை இழுத்து மூடுறதா கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணி இந்த நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே அவங்க உள்ளே வரணும், என்ட்ரி ஆகணும். அப்போ பிஃபோர் இந்த 2 பார்ட்னர்ஷிப்பும் என்ன ஆகணும், நமக்கு க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ க்ளோஸ் பண்ணுறதுனா எப்படி சார் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா தனித்தனியாக தான் நம்ம க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஏன்ற பார்ட்னர்ஷிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த நியூ ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்து நம்ம நிப்பாட்ட போகிறோம். ஓகேவா? இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ ஃபார்முக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். அப்போ என்ட்ரி ஆகிறப்ப இங்கே என்ன இருக்கும், ஏன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவங்களுடைய அசட்ஸ் லைபிலிட்டிஸை கையில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை முதல்ல என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா சொத்துகளும் பொறுப்புகளும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிருந்த இடம், எம்டி, காலியாக போயிடும். ஓகேங்களா? இந்த இடத்த வெக்கேட் பண்ணியாச்சா, இங்கே இருக்கிற ஜாமான்ஜெட் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எங்கே கொண்டு வந்துட்டோம், நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோடைய பில்டிங்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்போ ஏன்ற பார்ட்னர்ஷிப் என்ன ஆயிரும், க்ளோஸ்டர். இப்போ அங்கே இருக்கிறது யார் மட்டும்தான் இருப்பாங்க, ஏ பார்ட்னர்ஷிப்பினுடைய பார்ட்னர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்களை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இவங்களும் அந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கே வந்துடுவாங்க, நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து நின்றுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக அவங்களும் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவாங்க, நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுவாங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய பீன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ இந்த பில்டிங்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வெக்கேட் பண்ணி நம்ம வரணும். அப்போ இவங்க கையில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இந்த பில்டிங் நமக்கு என்ன ஆயிரும், எம்டி, அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே யார் இருப்பா, இப்போ ரிமைனிங் பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸ் என்ன செய்வாங்க, பேக்கப் ஆகி வந்துடுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஏன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் பீன்ற பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 2 பார்சலாக இருக்கும். ஒரு பார்சல் யாரோடையது சார் அப்படின்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லி ஏ கிட்ட இருந்து வந்ததும், இன்னொரு பார்சல் யார்கிட்ட இருந்து சார், பி ஃபார்ம்ல இருந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு வந்து 2 அசட்ஸ் 2 லைபிலிட்டியாக நிற்கும். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் என்ன செய்யணும், நம்ம ஒன்று சேர்க்கணும். அசட்டை ஃபுல்லாக ஒன்று சேர்த்துரு. ஏனுடைய அசட்டையும் பி கிட்ட இருந்த வந்த அசட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே அசட்டாக மாற்றிடும்.
அதே மாதிரியே ஏ கிட்ட இருந்து வந்த லைபிலிட்டியையும் பி கிட்ட இருந்து வந்த லைபிலிட்டியையும் ஒன்றா கிளப் பண்ணி சிங்கிள் லைபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஏபிக்கான அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கிடச்சிருமா? இப்போ ஏபியினுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், அவ்வளோதான். இதுதான் அமால்கமேஷன். இது ரொம்ப கஷ்டமா? நம்ம செய்ய வேண்டியது என்னது? அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஃபேர்மில் இருக்கக்கூடிய அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நியூ பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ அண்ட் பி என்ன ஆகிட்டாங்க? ஒன்று சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக மாறிட்டாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? அமால்கமேஷன். அங்கே இருக்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் ஒன்று சேர்றாங்களா சார்? கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் என்ன ஆயிடுறாங்க? நமக்கு ஒன்றா சேர்ந்துறாங்க. இப்போ பார்ட்னர்ஸ்ன்னு இருந்துட்டா என்ன இருக்கணும்? நமக்கு கேபிட்டல் இருக்கணும். அப்போ இங்கே கேபிட்டல் எப்படி சார் வருது அப்படின்னா, இந்த ஃபேர்மை க்ளோஸ் பண்ணுறப்ப இவங்க கையில் என்ன இருக்கும்? கேபிட்டல் இருக்கும்ல. இந்த ஃபேர்மை க்ளோஸ் பண்ணுறப்ப இவங்க கையில் என்ன இருக்கும்? கேபிட்டல். அந்த கேபிட்டலோட தான் நியூ ஃபேர்முக்குள்ள வருவாங்க. அதே மாதிரியே பீன்ற ஃபேர்மை க்ளோஸ் பண்ணுறப்ப பி பார்ட்னருடைய கையில் என்ன இருக்கும்? சர்டைன் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டலோட அவங்க என்ன செய்வாங்க? இந்த நியூ ஃபேர்முக்குள்ளே வருவாங்க. அப்போ இவங்க கையில் வச்சிருக்க கேபிட்டல் எல்லாத்தையும் எதுக்குள்ளே கொடுத்துருவாங்க? நியூ ஃபேர்ம் கைக்குள்ளே கொடுத்துருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூ ஃபேர்முக்கான கேபிட்டல் இருக்கும், அசட் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபார்மேஷனோட இந்த நியூ பிஸ்னஸ் என்ன செய்வாங்க? நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு பேர் தான். ஓகேங்களா? நியூ பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சா? ஓகே. இப்போ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு நம்ம சொன்னோமே சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி சார் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள். ஈஸியாக தூக்கி இங்கே கொடுக்குறது. அசட் எப்பயுமே என்ன பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் பேலன்ஸ். லைபிலிட்டி எப்பயுமே என்ன பேலன்ஸ் காமிக்கும்? கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ். அசட்டை ஃபுல்லாக கிரெடிட் பண்ணு, லைபிலிட்டியை ஃபுல்லாக டெபிட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும்? க்ளோஸ்ட் ஆயிரும். இங்கே உள்ளே வர்றப்ப அசட்டை யூஸ்வலாக டெபிட் பண்ணு, லைபிலிட்டியை யூஸ்வலாக கிரெடிட் பண்ணு. ஓகேவா? அது ஃபார்மெட் நம்ம உள்ளே போக போக நம்ம என்ட்ரியாக பார்ப்போம். ஸோ பார்ப்போம். இப்போ ட்ரான்ஸ்ஃபரிங் மெத்தட்ஸை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஓல்டு ஃபேர்மில் இருந்து நியூ ஃபேர்முக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் சார். வேல்யூனா ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு வந்து எப்படி சார் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ஏன்னா சொத்தினுடைய மதிப்புகளாகட்டும் பொறுப்புகளுடைய மதிப்புகளாகட்டும் நிலையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஐ மீன் இட்ஸ் அ ஃபிக்ஸடாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பார்ட்னர்ஸ் உள்ளே வர்றப்ப, பார்ட்னர்ஸ் வெளியே போகிறப்ப, பார்ட்னர்ஸ் இறந்து போகிறப்ப அசட் லைபிலிட்டியில் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ரீவேல்யூவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ரீவேல்யூவேஷன்ஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எதர் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அசட் விட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா லைபிலிட்டிஸ் விட்டு போயிருந்திருக்கலாம். இது எல்லாமே ஒரு கேசஸில் நமக்கு என்ன செய்ய வரும்? தெரிய வரும். அதே மாதிரி அமால்கமேஷன் டைம்லேயும் இந்த மாதிரி கேஸ் வருமா சார்? அசட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, விட்டு போகிறது, லைபிலிட்டிலேயே அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படின்னா நிறையாவே இருக்குது. வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படி சார் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ஓகேவா? இப்போ ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம், ஓல்டு பார்ட்னர்ஷிப்னு நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபேர்ம், அங்கேருந்து எல்லாத்தையும் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நியூ பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுவோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சொல்லிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படி சும்மா பில்டிங் தூக்கி எழுதுனா போதுமா? கிடையாது. அதுக்கு வேல்யூ இருக்குல்ல. அந்த வேல்யூவை எப்படி நம்ம ஃபிக்ஸேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேல்யூ எப்படி ஃபிக்ஸேஷன் பண்ணோம்னா புக் வேல்யூ அப்படி இல்லைன்னா ரிவைஸ்டு வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். புக் வேல்யூ ரிவைஸ்டு வேல்யூவில் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே சார். புக் வேல்யூ ரிவைஸ்டு வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, புக் வேல்யூ அப்படின்னா நம்மளுடைய ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க வேல்யூ தான் என்ன வேல்யூ? புக் வேல்யூ அல்லது ஃபேஸ் வேல்யூ, ஏதாவது ஒரு பேரில் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எடுத்துக்கோ. பில்டிங்னுடைய வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10,000 எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஆகலை. ஐ மீன் இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, எதுவும் விட்டு போன மாதிரியே கணக்கும் கொடுக்கல. இப்போ பில்டிங்கை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே இந்த பில்டிங்கை நியூ ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். என்ன வேல்யூவில்? 10,000 வேல்யூவில். அதுக்கு பேர் தான் என்னது? புக் வேல்யூ. ஏன் சார் அப்படின்னா, அங்கே இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, பில்டிங்கில் எதுவும் விட்டு போனதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. அதனால நான் புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதேமாதிரி ஃபர்னிச்சர்ன்ற ஒரு அசட் இருக்குது. அதனுடைய வேல்யூ 5,000 சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டைமில், ஐ மீன் இங்கேருந்து ஓல்டு ஃபார்ம்லேருந்து நியூ ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கேஸில் ஃபர்னிச்சருடைய வேல்யூவில் ஒரு 1000 ரூபாய் டிக்ரீஸ் ஆகுது, குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்னிச்சரை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன வேல்யூவில் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஏற்கனவே 5,000 இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப 1,000 டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1,000 டிக்ரீஸ் பண்ணி நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? 4,000. அப்போ அந்த வேல்யூக்கு பேர் என்ன சார்? ரிவைஸ்டு வேல்யூ. ஓகேவா? ரிவைஸ்டு வேல்யூன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் எதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ரிவைஸ்டு வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
ரிவைசிங் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் எந்த வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், புக் வேல்யூ. அப்போ ஃபோக்கஸாக மெயின் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தான் கொடுக்குறோம், ரிவைஸ்டு வேல்யூக்கு தான் கொடுக்குறோம். ஓகேங்களா. ரிவைஸ்டு வேல்யூ இல்லாத சமயத்தில் தான் நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், புக் வேல்யூவில். எல்லாத்தையுமே புக் வேல்யூவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ண மாட்டோம். ரிவைஸ்டு வேல்யூஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த ரிவைஸ்டு வேல்யூக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நெக்ஸ்ட் டு பி த புக் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிடுவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இது என்ன சார் இன்டுவாக போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு பிஸ்னஸில் இருந்து அந்த நியூ ஃபார்முக்கு நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சொன்னோம். எல்லா அசட்டையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், எல்லா லைபிலிட்டியுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோமா சார் அப்படின்னா இல்லை. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஏன்ற ஃபார்மோ அல்லது பீன்ற ஃபார்மோ ஒரு சில சொத்துக்களை கொடுக்க விருப்பம் இருக்காது. நாங்களே வச்சுக்கிறோம், இதை நாங்களே எடுத்துக்கிறோம், புது ஃபார்முக்கு நாங்கள் கொடுக்க விரும்பலை, இது எங்களுக்கு தேவை, நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஏபின்ற பிஸ்னஸ்க்கு அந்த ஏ கையில் இருக்கிற சொத்தோ அல்லது பி கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ தேவைப்படாமல் இருக்கலாம். தேவைப்படாத சொத்தை நியூ ஃபார்ம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கிற விரும்ப மாட்டாங்க. அதை அந்த பழைய பார்ட்னர்ஷிப் ஏக்குள்ளே ஏட்டே கொடுத்துட்டு வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா பி கையிலேயே கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி அதே மாதிரியே ஏதாவது ஒரு சொத்துக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஏன்ற ஃபேர்மே கொடுக்க மாட்டாங்க, ஓல்டு ஃபேர்மே கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நியூன்ற ஃபேர்மு அந்த சொத்துக்களை பொறுப்புகளை எடுத்துக்கிற விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த சொத்துக்களையும் பொறுப்புகளை என்ன சார் பண்ணுறது, ஏன்னா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காலி பண்ணினா தான் ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை என்ன செய்ய முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் அதை க்ளோஸ் பண்ண முடியாது, ஷட்டரை இழுத்து மூட முடியாது. ஸோ பிஃபோர் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணணும் ஓல்டு ஃபார்மில் இருந்து. அப்போ தான் நியூ ஃபார்மை நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்போ இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போகாமல் மிச்சம் ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன் த கேபிட்டல் ரேஷியோ. அப்போ ஏதோ ஒரு சொத்து விட்டு போய் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை என்ன செய்யணும், விற்று அதில் வரக்கூடிய காசை கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறணும் அந்த பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. பிரித்து அந்த பணத்தை அவங்களுடைய கேபிட்டலுக்குள்ளே போட்டு விட்ருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரின்னு ஒன்று இருக்குது. அந்த மிஷினரியோடைய ஒர்த்து வந்து 10,000 ரூபாய். அதை நியூ ஃபேர்முக்கு என்ன செய்யலை, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, வேணான்னு சொல்லிட்டாங்க. அது எங்கேயே இருக்குது, ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்குள்ளேயே அந்த மிஷினரி நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த மிஷினரி அந்த இடத்த விட்டு காலி பண்ணினா தான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்ட்னர் எங்கே போக முடியும், நியூ பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்குள்ளேயே நுழைய முடியும். அப்போ அந்த மிஷினரி என்ன பண்ணுறதுன்னு ஓல்டு பார்ட்னர்ஸ் யோசிச்சுக்கிட்டு நிற்கிற சுச்சுவேஷனில் அந்த நியூ மிஷினரி என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டில் வித்துடுறாங்க. விற்றதும் அந்த மிஷினரியினுடைய மதிப்பு 10,000 ரூபாய் கையில் கிடச்சிருது. இப்போ அந்த 10,000 ரூபாயை என்ன சார் செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் அந்த 2 பார்ட்னர் நம்ம பார்த்தோம் தெரியுமா, ப்ரீவியஸாக பார்த்தோம்ல இந்த 2 பார்ட்னர், இந்த 2 பார்ட்னரும் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் முதலின் அடிப்படையில் முதல் விகிதத்தில் அவங்க அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி பிரித்து எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அதை எல்லாத்தையுமே கேபிட்டலாக அவங்களுடைய கேபிட்டலுக்குள்ளே போய் சேர்ந்துடும். எது, மிஷினரியோட காஸ்ட். இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், இன்டைரக்ட்லி பார்ட்னர்ஷிப் நியூ ஃபார்முக்குள்ளே போயிடும். மிஷினரியாக போகாமல் அது கேஷாக கன்வெர்ட் ஆகி பார்ட்னர்னுடைய கேபிட்டலாக எங்கே போயிடுது, நியூ ஃபார்முக்குள்ளே போயிடுது. புரியுதுங்களா? ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரியே லைபிலிட்டிஸ் ஏதாவது ஒரு சில லைபிலிட்டிஸ் என்ன செய்யாமல் போகலாம், எடுத்துக்கிற மாட்டேன், நியூ ஃபார்ம் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்லலாம். அல்லது ஓல்டு ஃபார்மே நாங்களே இந்த லைபிலிட்டிஸை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் நியூ ஃபார்முக்கு நாங்கள் கொடுக்கல, நாங்களே அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியாக வரக்கூடிய லைபிலிட்டிகளை பொறுப்புகளை யார் சார் பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து அவங்க முதல்ல இருக்க காசுகளை எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற முதலோட நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே போவாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிரெடிட்டாஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்ற ஒரு லைபிலிட்டி இருக்குது. அந்த எக்ஸ் லைபிலிட்டியை நியூ ஃபார்ம் எடுத்துக்கிறல, அப்போ ஓல்டு ஃபார்முக்குள்ள அந்த லைபிலிட்டி இருக்குமா, அந்த லைபிலிட்டியை காலி பண்ணினா தான் இவங்க எங்கே போக முடியும், நியூ ஃபார்முக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த லைபிலிட்டி என்ன செய்கிறாங்க, இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலில் இருந்து எடுத்து அந்த கடனை அடைச்சி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கேபிட்டலோடு அவங்க எங்கே என்ட்ரி ஆகுறாங்க, நியூ ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அசட்டாக இருந்தால் அந்த அசட்டை யாருக்கு பிரித்து கொடுத்துட்றோம், கேபிட்டல் ரேஷியோவில் நியூ பார்ட்னர் கையிலேயே அந்த பார்ட்னர்ஸ் கையிலேயே நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி லைபிலிட்டிஸ் ஏதாவது விட்டு போய் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த லைபிலிட்டியையும் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் முடித்து இங்கே எதுவுமே இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எங்கே மூவ் ஆகுறாங்க, நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு என்ட்ரி ஆகுறாங்க. இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் எங்கேயும் வரும், பீன்ற ஃபார்ம்லேயும். அப்போ இங்கே விட்டு போகிற அசட்டை யார் பிரிச்சுக்கிடுவா,
இங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில். இங்கே விட்டு போயிருக்க லைபிலிட்டியை யார் பிரிச்சுக்குவா? இங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில். இப்படியெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இவங்க அதே மாதிரி எங்கே என்ட்ரி ஆயிடுவாங்க? நியூ ஃபார்முக்குள்ள. இப்போ நியூ ஃபார்முக்குள்ள இந்த 4 பார்ட்னர், இங்கே இருக்க 2 பார்ட்னர், இங்கே இருக்க 2 பார்ட்னர் எல்லாரும் சேர்ந்து எங்கே வந்துருவாங்க? இந்த நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியே 2 சிச்சுவேஷன் வரலாம் சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் எந்த வேல்யூவில்? புக் வேல்யூ, அப்படி இல்லைன்னா ரிவைஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தான் கொடுக்கணும்? ரிவைஸ்ட் வேல்யூக்கு தான் கொடுக்கணும். அடுத்து தான் யாருக்கு? புக் வேல்யூ. ரிவைஸ்டு இருந்தால் ரிவைஸ்ட் வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரிவைஸ்டு வேல்யூ எதுவுமே சொல்லலை அப்படின்னா தான் எந்த வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? புக் வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பிரேக் ஆகி ஓல்டு ஃபார்ம்லேயே நிற்கலாமா? நிற்கலாம். நியூ ஃபார்ம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய லைபிலிட்டி என்ன செஞ்சுக்கிறணும்? பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். அந்த வேல்யூவை, அந்த அசட்டினுடைய வேல்யூவை கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து அவங்களுக்கு பிரிச்சுக்கணும். அந்த லைபிலிட்டியை அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து கேபிட்டலில் கொடுத்துடணும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இது மாதிரி அதே மாதிரியே ரிசர்வ்ஸ் அண்ட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். இதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ரிசர்வ்ன்றது என்ன சார்? பார்ட்னர்ஸ்னுடைய லாபத்தில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி வைக்கக்கூடியதான் ரிசர்வ்னு சொல்லுவோம். கண்டிஜென்சி ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், சேரிட்டி ஃபண்ட், இந்த மாதிரி எதுதான் வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே ரிசர்வ். இது எல்லாமே யாருடைய காசு? பார்ட்னர்ஸ்னுடைய லாபத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டது. அதேமாதிரி அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்ன்றது என்னது? அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். இதை பற்றி நமக்கு தெரியும். லாபங்களோ நட்டங்களோ கிடைச்சிருக்கும். அதை இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன செஞ்சுருந்துருக்க மாட்டோம்? நம்ம ஷேர் பண்ணி பிரித்து கொடுத்துருந்துருக்க மாட்டோம். அப்போ அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டைமில் இப்போ தான் நம்ம இதை என்ன செஞ்சு கொடுக்க போகிறோம்? நம்ம ஷேர் பண்ணி நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி ரிசர்வ்ஸ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணுற டைமில் ட்ரான்ஸ்ஃபர் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இது எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் இதில் நமக்கு வரக்கூடியது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்தராக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ரைவேட்டில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா முடிச்சிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பிஃபோர் நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதினா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும்னு ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் நெசசரியா சார் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. கேட்கலனாலும் ரஃப் ஜேர்னல் எழுதிட்டு நீங்கள் எழுதிக்கிறலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாரு, எக்ஸ்பிளைன் த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் இன் த அமால்கமேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ். அமால்கமேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஓல்டு ஃபார்மை முடிச்சா தான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? நியூ ஃபார்முக்கு நம்ம என்ட்ரி ஆகி நம்ம எழுத முடியும். ஸோ ஓல்டு ஃபார்மை ஃபஸ்ட் எப்படி சார் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம்? அசட்டு, லைபிலிட்டி, இந்த 2 விஷயம் தான். அப்போ பேலன்ஸ் ஷீட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன செஞ்சிடலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரொசீஜரை பார்ப்போம். என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஓல்டு ஃபார்ம். ஃபர்ஸ்ட், ஃபார் த அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம். நியூ ஃபர்முக்கு எந்த அசட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த அசட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ நியூ ஃபர்முக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா நியூ ஃபர்ம் அக்கௌண்ட் டெப்டார் டு வேரியஸ் அசட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அசட். இங்கே இருந்து ஓல்டு ஃபார்மில் இருந்து நியூ ஃபார்முக்கு போகக்கூடிய அசட்ஸ். அப்போ நியூ ஃபார்ம் அக்கௌண்ட் டெப்டார் டு வேரியஸ் அசட்ஸ். வேரியஸ் அசட்ஸ்ன்றது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். பில்டிங், ஸ்டாக்கு, அது இதுன்னு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். பீயிங் த அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபார்ம். ஆட்டோமேட்டிக் அசட் இங்கே கிரெடிட் ஆயிடுச்சா? ஓல்டு ஃபார்ம். இப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது எந்த ஃபார்முக்கு எழுதிக்கிட்டு இருக்கோம்? ஓல்டு ஃபார்முடைய அக்கௌண்ட்டில் எழுதிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்ற ஃபார்முக்கு ஒரு ஃபார்மாக தான் க்ளோஸ் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், ஒரு ஃபார்மாக க்ளோஸ் பண்ணணும். ஏன்ற ஃபார்மை க்ளோஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பீன்ற ஃபார்மை க்ளோஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்குறது என்ன? ஏன்ற ஃபார்முக்கு எழுதணும். இதே மாதிரியே யாருக்கு எழுதணும்? பீன்ற ஃபார்முக்கு தனியாக எழுதணும். 2 பேத்துக்கு சேர்த்து ஒரே ஜேர்னல் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியாக தான் முடிக்கணும். இப்போ ஏன்றதில் எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அக்கௌண்ட் டெப்டார் டு ஏ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் த லைபிலிட்டி டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம். அப்போ லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு நியூ ஃபர்ம். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அந்த லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இதில் எழுதிடு. நெக்ஸ்ட், ஃபார் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இஃப் எனி நாட் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம். நம்ம செகண்ட் பாயிண்ட்ல இப்போ டிஸ்கஸ் பண்ண தெரியுமா? நாட் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம். இந்த மாதிரி நியூ ஃபர்ம் எடுக்காததை நம்ம என்ன சார் செய்வோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு அசட்ஸ் அக்கௌண்ட். எடுத்துட்டு போகாத சொத்துக்களை
உள்ளுக்குள்ளே வச்சே இருக்கக்கூடாது, சும்மா எடுத்துகிட்டு போகலாம் அதனால இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த எடுத்துகிட்டு போகாத சொத்தை இமீடியட்டாக யாருக்கு கொடுத்துடணும், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்னுடைய கைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா, இவங்களுடைய கைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த ரேஷியோவில் கேபிட்டல் ரேஷியோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொத்துக்களை பிரிக்கிறப்ப எந்த ரேஷியோவில் பிரிங்கன்னா கேபிட்டல் ரேஷியோ. அதே மாதிரியே லைபிலிட்டிஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்க, அப்போ லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் கேபிட்டல் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ட்ரி டு க்ளோஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். அப்போ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக எதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல். இந்த ஃபர்மில் பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அங்கே என்ன கிடைக்கும், க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். யாருக்கு, இந்த ரெண்டு பார்ட்னருடைய க்ளோசிங் கேபிட்டல். இந்த ரெண்டு பார்ட்னருடைய கேபிட்டலோட இவங்களை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிவிடணும், நியூ ஃபர்முக்கு இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விடணும். ஓகேங்களா, அப்போ இவங்களுடைய கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் கையில் இப்போ எவ்வளவு முதல் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் இவங்க கையில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே அனுப்பணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு நியூ ஃபர்ம்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ இந்த என்ட்ரி தான் நமக்கு மேஜரான என்ட்ரிஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அசட்டாக இருந்தால் நியூ ஃபர்ம் அக்கௌண்ட் டெப்டார் டு வேரியஸ் அக்கௌண்ட், liabilities account debtor to new firm account, transfer ஆகாத assets and liabilities இருந்தா partners capital account debtor to asset account, liabilities account debtor to partners capital account in capital ratios. இது போக ரிசர்வ்ஸ், ஜென்ரல் ரிசர்வ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது எந்த ரேஷியோவில், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டலோட அவங்கள எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், நியூ ஃபர்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் to new firm being the partners capital account are closed by transferring to the new firm. ஓகேவா, அந்த கையில் இருக்க இதுங்களோட அவங்கள அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ நியூ ஃபர்முக்கு வா. நியூ ஃபர்ம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே ஜேர்னலில் முடிஞ்சிடும். ஓகேவா, வேரியஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு வேரியஸ் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான். இந்த வேரியஸ் அசட்ஸ்ன்றதுல என்னென்ன வரும் அப்படின்னா, இங்கே இது வந்து ஒரு ஃபர்முக்கு ஒர்க் பண்ணணும். ஏன்ற ஃபர்முக்கு இதே மாதிரி ஒரு செட் ஒர்க் பண்ணணும், இதே மாதிரி ஒரு செட்டு பீன்ற ஃபர்முக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த ஜேர்னல் எத்தனை தடவை வரும், 2 ஜேர்னல். ஏன்ற ஃபர்முக்கு ஒர்க் பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் ஏ ஃபர்ம், இந்த புக்ஸ் ஆஃப் பி ஃபர்ம் ஒர்க் பண்ணி இவங்களுடைய அசட்ஸ் எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துடுவோம், இங்கே கொண்டு வருவோம். இங்கே கொண்டு வரப்ப ஒரே ஜேர்னல் தான், வேரியஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார். வேரியஸ் அசட்ஸில் யார் யார் அசட்ஸ் வரும், ஏன்ற ஃபர்ம்னுடைய அசட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் தெரியுமா. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அசட் இங்கே இருக்கும். அதே மாதிரி பீன்ற ஃபார்மில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம்ல, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அசட்ஸ் இங்கே வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏன்ற அசட்டும் பி ஃபார்ம்னுடைய அசட்டையும் சேர்த்து வேரியஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார். அதே மாதிரி லைபிலிட்டியில் வேரியஸ் லைபிலிட்டிஸ், ஏஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் ப்ளஸ் பிஸ் லைபிலிட்டி, இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா வேரியஸ் லைபிலிட்டி இவங்க கிடச்சிடும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்றது ஏன்ற ஃபார்மில் 2 பார்ட்னர் இருந்தால் அவனுடைய கேபிட்டல், பீன்ற பார்ட்னரில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் 2 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அவங்களுடைய கேபிட்டல். டோட்டலாக இங்கே வரப்போ எத்தனை வரும், 4 வரும். ஸோ 4 பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலையும் சேர்த்து